கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை எண்ணாகமம் 17வது அதிகாரம் 5வது வசனத்தின் முதல் பகுதி. எண்ணாகமம் 17வது அதிகாரம் 5வது வசனத்தின் முதல் பகுதி. அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளையும் துளிர்விட பண்ணுகிற தேவனா இருக்கிறார். அது வறண்டு போவதல்ல, அந்தந்த காலத்துக்கு தேவையான ஆசீர்வாதங்கள்னாலும் நன்மைகளினாலும் கர்த்தர் நம்மை நிரப்புகிற தேவனா இருக்கிறார். இந்த இடத்துல பாருங்க, ஆரோனுடைய கோலை ஆண்டவர் துளிர்விட செய்கிறார். 8வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது, அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. அது துளிர் விட்டது மட்டும் இல்லை, அது பூ பூத்து பழங்களை கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்கிறார். அப்படிப்பட்ட அந்த கோலை எடுத்து பாருங்க, 9வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது மோசே அந்த கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அந்த கோல்களை எல்லாம் எடுத்து இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் காண வெளியே கொண்டு வந்தான். இப்போ மற்றவர்கள் பார்க்கும்படியாக கர்த்தர் அந்த ஆரோனுடைய கோலை அது துளிர் விட்டு பூ பூத்து பழங்களை கொடுக்கத்தக்கதாக அந்த கோலை கர்த்தர் மாற்றுகிறார். அப்படித்தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நமக்கு தேவையான நன்மையினாலும் ஆசீர்வாதத்தினாலும் நம்மை நிரப்புகிற தேவனா இருக்கிறார். அப்போ ஆண்டவர் இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்வதற்கு நாம எப்படி இருக்க வேண்டும் என்றால், முதல்ல நம்ம பார்த்தோம்னா நாம அவருடைய சமூகத்துல இருக்கிறவர்களாக இருக்கணும். இந்த இடத்துல ஆரோனுடைய கோல் எங்கே இருந்ததுன்று நம்ம பார்த்தோம்னா 4வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவைகளை ஆசரிப்பு கூடாரத்திலே நான் உங்களை சந்திக்கும் ஸ்தானமாகிய சாட்சி பெட்டிக்கு முன்னே வைக்க கடவாய். அதாவது அவருடைய சமூகத்திலே அவருடைய சன்னதியில நாம் இருக்கிறவர்களாக இருக்கணும். எதுக்காக என்றால், ஆண்டவருடைய சத்தத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட, அவருடைய சத்தத்தின் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையை கட்டப்பட வேண்டும். சங்கீதம் 29வது அதிகாரத்துல நம்ம பார்த்தோம்னா ஆண்டவருடைய சத்தத்தை குறித்து அங்க பல வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி வசனத்துல நம்ம பார்த்தோம்னா, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய சத்தத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை கட்டப்படும் போது அவருடைய சத்தத்து நிமித்தம் நம்ம பலனை பெற்றுக்கொள்வோம், அவருடைய சத்தத்து நிமித்தம் நம்ம சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம், சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வோம். அவருடைய சத்தத்தின் மூலமாக இதையெல்லாம் பெற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கை ஒரு கட்டப்பட்ட வாழ்க்கையை மாறணும்னா நம்ம அவருடைய சமூகத்துல இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய சமூகத்துல இருந்து அவருடைய சத்தத்தின் மூலமாக நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இது தான் எப்போதும் நம்மை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கு. அவருடைய சத்தம் நம்ம பள்ளத்தாக்குல இருந்தாலும் எந்த இருள்ல இருந்தாலும் அவருடைய சத்தம் குரல் நமக்கு கேட்டுக்கொண்டே இருக்கும். இதுதான் மரியாள் தெரிந்து கொண்டது. இயேசு கிறிஸ்து மரியாளை குறித்து சொல்லுகிறார், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று. ஆனால் பாருங்கள், மார்த்தாளை குறித்து என்ன சொல்லுகிறார் என்றால், அவர் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாள். அதாவது மார்த்தாளுடைய சந்தோஷம் வேற ஏதோ காரியத்துல இருக்கிறது, அவருடைய சமாதானம் வேற ஏதோ ஒரு காரியத்தை அந்த காரியத்தை பொறுத்து அந்த காரியத்தை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது. ஆனால் மரியாள் அப்படி அல்ல, அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய குரலை கேட்பதிலே அவ அதை சூஸ் பண்றாவ, அதை தெரிந்து கொள்கிறாள். தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள் என்று. இதே போலதான் நம்முடைய சந்தோஷம், சமாதானம், பலன், இது எல்லாமே நம்ம அவருடைய சத்தத்தின் நிமித்தம் அவருடைய சத்தத்தின் மூலமா பெற்றுக்கொள்வதா இருக்கணும். அவருடைய சத்தத்தின் மூலமாக அவருடைய வழிகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய சத்தத்தின் மூலமாக நம்முடைய வழிகளை நம்ம திருத்திக் கொள்ள வேண்டும், நம்முடைய வழிகளை நம்ம செவ்வைப்படுத்த வேண்டும். இப்படி இருக்கிற ஒரு வாழ்க்கை வேற எந்த ஒரு காரியத்திலையும் திருப்தியையும் ஆதாயத்தையும் தேடாது. அப்படி ஒரு வாழ்க்கையாக மாறும். நம்முடைய திருப்தி, ஆதாயம் எல்லாமே ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக அவருடைய சத்தத்தின் மூலமாகத்தான். ஏன்னா வசனம் சொல்லுகிறது பாருங்க, சங்கீதம் 19வது அதிகாரம் 10வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கது, தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரம் உள்ளதுமா இருக்கிறது. ஆண்டவருடைய சத்தம், அதாவது அவருடைய வார்த்தைகள் பொன்னிலும் பசும் பொன்னிலும் விருப்பப்படத்தக்கதாயும் தேனை விட மதுரம் உள்ளதாயும் இருக்கிறது. ஸோ அதில் நம்ம பிரியப்பட ஆரம்பித்தோம்னா வேற எந்த ஒரு காரியத்தையும் தேடுற மாதிரி நம்முடைய வாழ்க்கை அமையாது. இப்படி ஒரு வாழ்க்கை வாழும்போது இது நம்ம எதில் கொண்டு விடுவோம்னா கர்த்தருக்கு மகிமை சேர்க்கிற வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை மாறும்.
அப்போ நம்முடைய வாழ்க்கையை துளிர்க்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு பலனை நம்ம அந்தந்த காலத்தில் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்ம முதல்ல பண்ண வேண்டிய காரியம் அவருடைய சமூகத்திலே இருந்து அவருடைய சத்தத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். அவருடைய சத்தத்தின் மூலமாக நம்ம திருப்தியையும் நம்ம ஆதாயத்தையும் பெறுகிறவர்களாக நம்ம மாற வேண்டும். அது கர்த்தருக்கு மகிமையுள்ள ஒரு வாழ்க்கையை கொண்டு வரும். பாருங்க, இந்த உலகம் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் என்று இருக்கிறது, கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதமும் இருக்கிறது கண்டிப்பா. ஆனா ஆண்டவர் அது ஒரு செப்பரேஷனை வச்சிருக்காங்க. உலகத்துல இருக்கிற எல்லாமே ஆண்டவர் படைத்தது தான். ஆண்டவர் சொல்லுகிறார், ஏசாயா 45வது அதிகாரம் 7வது வசனத்திலே, ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன், சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிறவர் நானே, கர்த்தராகிய நானே இவைகளை எல்லாம் செய்கிறவர். ஒளி இருள் கர்த்தர் தான் உண்டாக்குகிறார், சமாதானம் தீங்கு அவர் தான் உண்டாக்குகிறார். அப்படின்னா ரெண்டையுமே உண்டாக்குறார் எதற்காக என்று அவருடைய மகிமைக்காக. அந்த ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார். ஸோ இருளை நம்ம பார்த்ததுனால தான் நமக்கு ஒளியோட மேன்மை தெரிகிறது இல்லையா? அதே போல தான் ஒரு தீமையான ஒரு காரியத்தை நம்ம அனுபவிக்கும் போது தான் நன்மையான ஒரு காரியத்தோட தேவையும் முக்கியத்துவமும் நம்ம உணர்றோம். அதே போல தான் கர்த்தருடைய ஜனம், கர்த்தரை அறியாத ஜனம் என்கிற ஒரு செப்பரேஷன் நம்மை சூழ்ந்து நம்முடைய சமுதாயத்துல நம்ம பார்க்க முடியும். கர்த்தரை அறிந்த ஜனமும் அறியாத ஜனமும். ஸோ இது எல்லாமே ஆண்டோடைய சித்தத்தின்படி தான் நடக்கிறது. அப்போ கர்த்தரை அறிந்த ஜனம் அவர் நம்மை வைத்திருப்பது நம் மூலமாக அவருடைய ஜனமா நாம இருக்கிறோம் இல்லையா? அது எவ்வளோ பெயர் பெற்றது என்பதை அவரை அறியாத ஜனங்கள் உணர்ந்து கொள்வதற்காக. எப்படி ஒரு இருளை பார்க்கும்போது வெளிச்சம் எவ்வளோ மேன்மையானது, எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம உணர்வோமோ, அது போல இன்னைக்கு இருளில் இருக்கிற ஜனங்கள் இந்த வெளிச்சத்தினிடத்தில் வந்த நம்மை பார்த்து அது எவ்வளோ முக்கியம் என்பதை உணர்ந்து கொள்வதற்காகத்தான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஸோ அப்படி ஒரு வாழ்க்கை நம்மிடத்துல வெளிப்பட வேண்டும் என்பதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அப்போ கர்த்தருக்கு மகிமை சேர்க்கிற வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை மாறும்போது அது ஆண்டவருக்கு பிரியமுள்ளதாக மாறுகிறது. அவர் தெரிந்து கொள்ளுகிற வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது. இங்கே பாருங்க, ஆரோனுடைய கோல் துளிர்த்தது என்று நாம பார்க்கிறோம். ஆனால் கர்த்தருடைய சன்னதியிலே ஆரோனுடைய கோல் மட்டும்தான் இருந்ததா என்று பார்த்தால் இல்லை. அங்கே இஸ்ரவேல் பிரபுக்களுடைய, அதாவது 12 கோத்திரங்களுக்கும் தக்கதாக 12 கோல் அங்கே இருந்தது. ஆனால் பாருங்க, யாருடைய கோல் துளிர்த்தது என்றால் அதுதான் நாம பார்த்தது மாதிரி நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். ஆரோனுடைய கோலை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆரோனுடைய கோல் கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமானதாக இருந்தது. அதே போல நம்முடைய வாழ்க்கை அவருக்கு பிரியமா இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை தெரிந்து கொள்ளுகிறார். ஸோ அழைக்கப்பட்டவர்கள் என்கிற அந்த ஒரு நிலையிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்கிற அந்த ஒரு ப்ரமோஷனுக்கு நேராக நம்ம மாற வேண்டும். அதான் வசனம் சொல்கிறது, அழைக்கப்பட்டவர்கள் அநேக, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். எல்லாருமே ஆண்டவர் அழைக்கிறார். எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில் வருகிறார்கள், ஜபிக்கிறார்கள், வேதத்தை படிக்கிறார்கள், எல்லாமே செய்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் யாருடைய வாழ்க்கையில பிரியமா இருக்கிறாரோ அவர்கள் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக மாற முடியும். இப்ப பாருங்க, நம்ம எந்த ஒரு பொருளை நம்ம சூஸ் பண்ணணும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்றாலும் ஒரு பொருள் வாங்க போறோம், இல்லை ஒரு ட்ரெஸ் வாங்க போறோம், அது எல்லாமே இருக்கும், எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஆனா அதுல ஒண்ணு நம்முடைய பார்வைக்கும் நம்முடைய மனதுக்கும் பிரியமா இருப்பதை தான் நம்ம தெரிந்து கொள்ளும். அதே போல நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமானதாக மாறும்போது அது ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட வாழ்க்கையாக மாறும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் கர்த்தர் துளிர்விட பண்ணுகிறார். ஸோ அது எப்படி ஆண்டவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கையாக நம்ம வாழ்வது, எப்படி நம்ம அவர் தெரிந்து கொள்ளுகிற வாழ்க்கையாக நம்ம வாழ்வது என்றால் நமக்காக அல்ல, நம்ம அவருக்காக வாழ வேண்டும். பிலிப்பியர் 2:4 சொல்லப்பட்டிருக்கிறது, அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. தனக்கானவைகள் அல்ல. நம்ம பார்த்தது மாதிரி இதுல முதல் விஷயம் நம்ம பார்த்தோம், அவருடைய சமூகத்திலிருந்து அவருடைய சத்தத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கை கட்டப்படுவது. அந்த ஒரு அனுபவம் நமக்குள்ளே ஸ்ட்ராங்கா கரெக்டா வரும்போது, நம்ம அதுல திருப்தி அடைகிறவர்களா மாறும்போது நம்ம வேற எதுலேயுமே ஆதாயத்தையும் திருப்தியும் நம்ம தேட மாட்டோம். அப்ப நம்ம மற்றவர்களுக்கானதை நம்ம யோசிக்க பார்ப்போம். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையே நோக்குவானாக. பிறருக்கானவைகளே, நம்ம பிறருக்கானவைகளே சில நேரத்துல பார்ப்போம். எதுக்காகன்னா அவர்களை பிரியப்படுத்துவதற்காகவோ இல்லை ஒரு உள்நோக்கம், அதாவது நம்முடைய தேவைக்காக, நமக்கு ஏதாவது லாபம் உண்டாக, நமக்கு ஏதாவது காரியம் நடக்க நம்ம மற்றவர்களுக்கானதை செய்வோம். சில நேரத்துல சில பேர்கிட்ட அடிமையாவே மாறிடுவோம் அவர்களுக்காக காரியங்களை செய்வதில். அதுல நம்முடைய ஒரு சுய தேவை அங்கே காணப்படுகிறது.
இங்கே கர்த்தர் சொல்வது அப்படி அல்ல, நமக்காக அல்ல, பிறருக்கானவைகளை நாம் உண்மையான மனதோடு நாம் தேட வேண்டும். நாம் குறைவுபட்டு இருந்தாலும் மற்றவருடைய குறைவுகளை நம்ம பார்க்கும்போது நம்முடைய குறைவுகளை கர்த்தர் நிவர்த்தி செய்கிற தேவனாக இருக்கிறார். ஏன்னா நமக்கு தான் அவர் இருக்கிறார் இல்லையா, அந்த விசுவாசம் வேணும். இதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இல்லாமல் இருந்தது. அவர்கள் அவர்களுடைய குறைவுகளை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் காலேபுக்கும் யோசுவாவுக்கும் அந்த ஒரு விசுவாசம், அந்த ஒரு எண்ணம் இருந்தது. அவர் நம்ம மேல பிரியமா இருந்தால் நமக்கு இதை தருவா. கானானை வேவு பார்த்து விட்டு வரும்போது ஜனங்கள் எல்லாரும் முறுமுறுக்கும் போது யோசுவாவும் காலேபும் சொல்லுகிறார்கள், அவர் பிரியமா இருந்தால் நமக்கு அதை கொடுப்பா, நாம கவலைப்பட வேண்டிய தேவையில்லை, நமக்காக அவர் பார்த்து கொள்ளுவா. ஸோ நமக்காக அவர் பார்த்து கொள்ளுவார் என்கிற அந்த விசுவாசம் நமக்குள்ளே வரும்போது நாம் பிறருக்கானவைகளை நாம் நோக்குவோம், பிறருக்கானவைகளே நாம் தேடுவோம். இன்னைக்கு அந்த ஒரு விசுவாசம் இல்லாததுனால தான் நமக்காக, நம் குடும்பத்துக்காக என்று சொல்லிக்கொண்டு ஜபிப்பதானாலும் சரிதான், எந்த ஒரு காரியத்திலும் நம்ம அதையே நோக்கி கொண்டு இருக்கிறோம். அது எப்பவுமே கர்த்தருக்கு மகிமை சேர்க்கிறதாக இருக்காது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் என்று வசனம் சொல்லுகிறது. ஸோ நமக்கானதே செய்ய நம்முடைய தேவன் இருக்கிறார் என்கிற அந்த விசுவாசம் நமக்குள்ள வரும்போது நம்ம அறியாமலே நம்ம மற்றவர்களுக்கானதே நம்ம தேடி போவோம். இந்த இடத்துல ஆரோனுடைய கோல் துளுக்க காரணம், அந்த கோலை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அதை தெரிந்து கொள்றதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அவருடைய முந்தின அதிகாரத்துல நம்ம வாசித்தோம்னா 16வது அதிகாரத்திலே சில பேர் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுக்கிறார்கள், அவர்களுக்கு விரோதமாக பேசுகிறார்கள். அப்படி பேசும்போது ஆரோனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசுகிறவர்கள் மேலே கர்த்தருடைய கோபம் மூழ்கிறது. அவர்களை அழிக்கும்படி வாதை அனுப்பப்படும் போது அவர்கள் அழியாதபடிக்கு உயிரோடு இருக்கிறவர்களும் செத்தவர்களுக்கும் நடுவாக ஆரோன் தூபம் காட்டுகிறான். தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு ஓடி போகிறான், தூபம் காட்டுகிறான் என்று வசனம் சொல்லுகிறது பாருங்க. அதே எண்ணாகமும் 16வது அதிகாரத்திலே 46வது வசனம் முதல் நம்ம வாசிக்கும் போது, மோசே ஆரோனை நோக்கி, நீ தூப கலசத்தை எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற அக்கினி அதன் மேல் போட்டு அதன் மேல் தூப வர்க்கமிட்டு சீக்கிரமா சபையினிடத்தில் போய் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய், கர்த்தருடைய சன்னதியிலிருந்து கடும் கோபம் புறப்பட்டது, வாதை தொடங்கிற்று என்றான். மோசே சொன்னபடி ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு சபையின் நடுவில் ஓடினான். ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கி இருந்தது. அவன் தூப வர்க்கம் போட்டு ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்து செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான். அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. பாருங்க, அவனுக்கு எதிராக பேசினவர்களுக்காக அவன் தூபம் காட்டுறான், அதாவது ஜெபம் செய்கிறான். இன்னைக்கு நாம பண்ண வேண்டும் என்றால் ஜெபம் தான். ஸோ ஜெபம் செய்கிறவனாக இருக்கிறான். இதுதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், சத்துருக்களை சிநேகியுங்கள். ஒருவன் உன் வலது கன்னத்தில் அறிந்தால் அவன் மறு கன்னத்தையும் காட்டு. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் இழுத்தால் நீ 2 மைல் தூரம் போ. இதுதான் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை. அதே சிந்தை நமக்குள்ளும் வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதற்காகத்தான் நம்மை அழைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சிந்தை உள்ளவர்களாக நம்ம மாறும் போதுதான் நம்முடைய வாழ்க்கை அவருக்கு மகிமை சேர்க்கிற ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வாழ்க்கையாக மாறும். அப்படி ஆரோன் அந்த இடத்துல இருந்ததுனால பாருங்க, அவ்வளோ கோல் கர்த்தருடைய சன்னதியில் இருந்த போது கர்த்தர் எந்த கோலை தெரிந்து கொண்டார் என்றால் ஆரோனுடைய கோல். அவனுக்கானது மேல கர்த்தர் கரிசனையா இருக்கிறார். அவனுக்கானதை கர்த்தர் பார்த்து கொள்ளுகிறார். அந்த இடத்துல ஆரோன் போய் கேட்கல. அந்த வசனத்துல நம்ம வாசிக்கும் போது 6வது வசனத்துல பாருங்க, அப்பொழுது அவர்களுடைய பிரபுக்கள் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படி ஒவ்வொரு பிரபுவுக்கு ஒவ்வொரு கோலாக 12 கோல்களை அவரிடத்தில் கொடுத்தார்கள். ஆரோனின் கோலும் அவர்களுடைய கோல்களுடனே இருந்தது. எல்லா கோலோட சேர்ந்து ஒரு கோலாக, ஒரு சாதாரணமானதாகத்தான் அது இருக்கிறது. அவனை உயர்த்துவதற்காக என்று அவன் அங்கே எதுவுமே செய்யலை. ஆனால் பாருங்க, கர்த்தர் அவனுக்கானது அந்த இடத்துல பார்த்து கொள்கிறார். பிரியமானவர்களை, இந்த ஒரு சிந்தை நமக்குள்ளாலே இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையும் தொழிற்விட வேண்டும், ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று நம்ம வாஞ்சிக்கிறோம். இந்த ஒரு சிந்தை எப்படி கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களில் இருக்க கடவுள் என்று வசனம் சொல்லுவது போன்று நம்மிடத்திலும் அந்த சிந்தை வர வேண்டும். அப்படி இயேசுவை பிதா எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நம் வாழ்க்கை தொழிற்க அவர் பிரியப்படுகிற, அவர் மகிமைப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழ நாம் அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, அப்பா, இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தகப்பனே, இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே அப்பா உண்மை நோக்கி பார்க்கிறோம். அப்பா, கடந்த மாதம் முழுவதும் நீங்கள் பாராட்டின கிருபைக்காக நன்றி தகப்பனே. நீங்கள் வழி நடத்தி வந்த உங்கள் தயவுக்காக ஸ்தோத்திரம்.
அப்பா எங்களோடு பேசி எங்களை பலப்படுத்தி தகப்பனே கரம் பிடித்து அழைத்து வந்த பாதுகாத்த எல்லா கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் செய்த எல்லா நன்மைகளுக்கும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தகப்பனே இந்த நாளிலும் எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி தகப்பனே. நீர் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோலை நிச்சயமாக நீங்கள் துளுர்க்க பண்ணுவீங்கப்பா தகப்பனே. நீர் தெரிந்து கொள்ளுகிற ஒரு வாழ்க்கையாக எங்களுடைய வாழ்க்கையை மாறட்டும். நீங்கள் பிரியப்படுகிற ஒரு வாழ்க்கையாக எங்களுடைய வாழ்க்கையை மாறட்டும் ராஜா. எங்களுடைய எல்லா காரியங்களையும் பார்த்து கொள்ள நீங்கள் இருக்கீங்கப்பா. உங்கள் மேலே விசுவாசம் வைத்து தகப்பனே எங்களுக்கானதை மட்டுமல்ல பிறருக்கானதை நாங்கள் நோக்கத்தக்கதாக தகப்பனே எங்களை நீங்கள் மாற்றுங்க ராஜா. ஏசப்பா எங்களுக்கானதையே நோக்கி கொண்டு தகப்பனே உண்மை வேதனைப்படுத்துகிறவர்களாக அல்ல, உண்மை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நீங்கள் எங்களுக்கு அப்பா எங்களை அழைத்து உங்கள் சமூகத்தில் வைத்திருப்பது எங்கள் மூலமாக உண்மை அறியாத மற்ற ஜனங்கள் அறிந்து கொள்ள ஏசப்பா உண்மை தெய்வமாக கொண்டு இருக்கிற ஜனம் எவ்வளோ பாக்கியம் பெற்றது, எவ்வளோ பேர் பெற்றது என்பதை எங்கள் மூலமாக மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதை உங்களுடைய சித்தம் ஆண்டவரே. அப்பா அதை இன்னைக்கு எங்களுக்கு உணர வைத்ததற்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஏசப்பா நாங்களும் அதே போல வாழ்ந்து தகப்பனே உண்மை மற்றவர்களுக்கு நடுவில் பிரசித்தப்படுத்துகிறவர்களாக மாற எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக மாற எங்களுக்கு உதவி செய்வீராக. குறைவுகள் குற்றங்கள் யாவற்றையும் மன்னியும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.